வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் நண்பன் கந்தசாமி ஜெயச்சந்திரமூர்த்தி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் ஜேகே யூடியூப் சேனல். நான் பழமையான நினைவுகளை மீட்டி பார்த்து அதனை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகின்றேன். இன்றைய காணொளியிலே வேலணையிலே வாழ்ந்த மணியக்காரன் என்பவரது வாழ்விடத்தை காண்பிக்கின்றேன். வாருங்கள். இலங்கை சுதந்திரமடைய முதல் கிராமங்களை நிர்வகிப்பதற்காக மணியக்காரன், உடையார், விதானை போன்ற நிர்வாகிகளை பிரிட்டிஷ்காரர் நியமித்திருந்தார்கள். அவர்கள் இந்த கிராம நிர்வாகங்களை கவனித்து வந்தார்கள். உதாரணத்துக்கு இந்த இப்போ இருக்கிற டிஎஸ், அதாவது பிரதேச செயலர் மாதிரி அந்த மணியக்காரன் என்பவர் பதவி வைத்து வந்தார். அவற்றை பதவி இந்த டிஎஸ் மாதிரி இருக்கும். அப்போ அவருக்கு கீழே உடையார், விதானை போன்ற அரசு உத்தியோகத்தர்கள் சேவையாற்றி வந்தார்கள். அப்போ என்னென்னா அந்த மணியக்காரனுக்கு போலீஸ் அதிகாரம் கூட இருக்குது. அவரை கண்டால் மக்கள் எல்லாம் எழுந்திருந்து மரியாதை கொடுப்பார்கள். மணியக்காரன் மாறென்றால் உடம்பு நின்று மரியாதை கொடுப்பார்கள். இன்றைக்கும் வேலணையிலே மணியக்காரன் தெரு, மணியக்காரன் வீட்டடி என்ற இடம் இருக்கின்றது. இந்த மணியக்காரன் அவர் ஒரு சிற்றரசன் மாதிரி அந்த ஊரில் விளங்கினார். அந்த சிற்றரசன் மாதிரி தான் இருந்து அவருக்குள்ள கடமையாற்ற தான் உடையார், விதான எல்லாம் அவருக்குள்ள தான் கடமையாற்றி வந்தாங்க. அப்போ இந்த இவர்களுக்கு, இந்த உடையாருக்கும் விதானைக்கும் இந்த மணியக்காரனுக்கு இருக்கிற செல்வாக்கு போல அவர்களுக்கும் இருந்தது. அவர்களை கண்டாலும் அந்த விதானை மற்றது அந்த உடையார்களை கண்டாலும் மக்கள் ஒழும்பி மரியாதை கொடுப்பார்கள். நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாக அந்த பிரதேசத்திலே அந்த உத்தியோகஸ்தர்கள் வாழ்ந்திருந்தார்கள். இந்த உடையார், மணியக்காரன், விதானை போன்றவர்களை மக்கள் மதித்தார்கள். பெரிய மாபெரும் மதிப்பு கொடுத்து அவர்களை ஒரு கடவுளுக்கு சமமானவர்களாகத்தான் அவர்கள் நினைத்து வந்தார்கள். அவர்கள் தற்போதெல்லாம் அவர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் அழிந்து அந்த காணிகளை எல்லாம் வேணியவர்கள் வாங்கி அவர்கிட்ட நிலங்கள், புலங்கள், வயல்கள் எல்லாத்தையும் அவர்கள் மற்றவர்கள் வாங்கி தங்களது உடமை ஆக்கி விட்டார்கள். அப்போ நாங்கள் இப்போ அந்த அவற்ற மணியக்காரன் வாழ்ந்த வேலணையிலே மணியக்காரன் என்ப ஒரு அரசு அதிகாரி வாழ்ந்த இடத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது இந்த மணியக்காரன் வாழ்க்கையை பற்றி எனக்கு நன்றாக தெரியாது, அவர் பேரும் தெரியாது. ஆனால் அந்த ஊரில் இந்த பிரதேசத்தில் மணியக்காரன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோ இல்லாட்டி அருகிலோ அயலிலோ மக்களோ குடியிருப்பில் இல்லாத காரணத்தினால் அந்த மணியக்காரனை பற்றி பூர்ணமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க முடியவில்லை. எனவே நான் உங்களுக்கு இந்த மணியக்காரன் வாழ்ந்த இடத்தை பற்றி தான் காண்பிக்கிறேன். இப்போ அந்த மணியக்காரன் வாழ்ந்த வீடு முகப்பு பக்கம் அந்த மதில் துண்டுகள் தான் இருக்கின்றது. உள்பக்கம் போக முடியாது. வீடு உள்ளுக்கு இருக்கின்றது. அது பெரிய காடு பற்றி காடாக காட்சி அளிக்கின்றது. அதில் உள்ளே போனால் பாம்புகளும் விஷசந்துக்களும் தான் அந்த இடத்தில் இருக்கும். இந்த பெரிய சுற்றி அந்த அவற்றை வாழ்ந்த வீட்டை சுற்றி பச்சைகள் எல்லாம் வளர்ந்து இருப்பனால் நான் உள்ளே செல்ல முடியவில்லை. அப்படின்னா வெளியில் என்றால் அந்த காட்சிகளை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அவர் வாழ்ந்த இல்லத்தின் வெளிப்புறத்தையும் அவரது மணியக்காரன் அவற்றை வீட்டுக்கு செல்லும் வீதியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் சிறப்புடன் செயற்பற்றிய அந்த மணியக்காரன் வாழ்விடம் என்று அனாதையாய் காட்சியளிக்கின்றது. மனத்துக்கு சரியாக வேதனை அளிக்கின்றது. ஒரு காலத்திலே அவர்கள் எப்படி சீரன் சிறப்பாய் வாழ்ந்தார்களோ
ஒரு அரச வாழ்க்கை வாழ்ந்தவர்களோ அவர்களது வாழ்விடம் அழிவிட்டு சிதைவிட்டு காட்சி வருவது எங்களுக்கெல்லாம் மனவேதனையை தருகின்றது. உறவுகளே, இந்த மணியகாரன் வாழ்ந்த இடம் இன்று மணியகாரன் வீட்டடி என்று இப்போது மக்கள் அழைக்கின்றார்கள். அப்போ மணியாரன் வீட்டடி என்று தான் அந்த மணியாரன் வாழ்ந்த இடத்தை அழைக்கின்றார்கள். அவர் வாழ்ந்த இடத்தின் தெருவு மணியாரன் வீதி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நான் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த மணியாரன் வசித்த இடமானது வேலணை அராலி சந்தியிலிருந்து தெற்கு நோக்கி குறையாட்டுவான் வேலணை நெடுஞ்சாலையிலே ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் மணியகாரன் வீதியிலே 2வது காணியிலே பெற்ற இந்த மணியகாரன் வாழ்ந்த வீடு அமைந்துள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் தனி அரசன் மாதிரி வாழ்ந்த இந்த மணியகாரன் அவரது வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக, ஒரு அரச வாழ்க்கையாக இருந்ததை உங்கள் மனக்கண் முன் காண்பிக்க நான் விரும்புகின்றேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.